கார்த்திக் தீபா சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி அபிராமி அம்மா வந்து மனம் திருந்திட்டாங்க. தீபா வந்து மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. அபிராமி அம்மா வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. கடவுளே, அப்போ வந்து தீபா வந்து வேணுன்ட்டே வந்து இந்த மாதிரி வந்து சதித்திட்டம் போட்டு வந்து கார்த்திகை கல்யாணம் பண்ணலைங்கிறது வந்து இதிலேருந்தே புரிஞ்சுக்குது. மீனாட்சிக்கு வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. பட் அப்படி இருந்துமே கார்த்திகிட்டையும் சொல்லலை. அவளும் வந்து என்கிட்ட இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்திருக்கு அப்படின்னு ஒன்றுமே சொல்லலையே. கல்யாணத்துக்கு முன்னாடி கூட நம்ம வந்து தீபா வந்து அதில் தனியாக சந்தித்து பார்த்து என் பையனுக்கிட்ட வந்து நீ நெருங்கி பழகக்கூடாது அப்படின்னு கண்ணா பின்னான்னு சத்தம் போட்டிருக்கோம். அப்போல்லாம் வந்து அவள் கழுத்தில் வந்து தாலியை சுமந்துக்கிட்டு வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கா. நம்ம வந்து அந்த விஷயங்கள்லாம் எதுவுமே தெரியாமல் அவளை வந்து கார்த்திக்கிட்ட நெருங்கி பழகக்கூடாது அது இதுன்னு பேசி என்னென்னமோ பண்ணி வச்சுருந்துருக்கோம். அப்போ அவன் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும் அதை வந்து நம்ம கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காமல், அது மட்டும் இல்லாமல் அதை நட்சத்திராவுக்கு ஆதரவாகவும் ஐஸ்வர்யா கூட சேர்ந்துக்கிட்டு தீபா வந்து எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டோம். சே, இப்போ கூட பாருங்கள், ஐஸ்வர்யா வந்து பேசின பேச்சுக்காக தான் வந்து தர்மலிங்க அவர் வந்து நகையெல்லாம் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு இவ்வளோ கஷ்டத்தில் இருந்துக்கிட்டு இருக்காரு ஹாஸ்பிட்டலில். நம்ம வந்து ரொம்ப தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து மனசு பூரா வந்து பண்ண தப்புக்களை வந்து தீபாக்காக வந்து வருந்துறாங்க. கோவிலுக்கு போய் பார்க்கலாங்கிறதுக்கு முன்னாடியே வந்து போய் சாமி ரூம் முன்னாடி வந்து பூஜை ரூமில் வந்து நின்று அபிராமி அம்மா வந்து கண் கலங்கி பேச ஆரம்பிக்கிறாங்க மனம் விட்டு. கார்த்தி ரூமில் வந்து தனியாக தீபாவை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இங்கே கீழே வந்து சாமி ரூமுக்கு வந்துடுறாங்க நம்ம அபிராமி அம்மா. வந்தோடனே வந்து, கடவுளே, நீ தான் வந்து தீபாவை வந்து என் மனப்பூர்வமாக என் வீட்டுக்கு வந்து மருமகளாக வந்து அனுப்பி வச்சுருக்க. அவளை வந்து போய் நான் சந்தேகப்பட்டுட்டேனே. நீ கொடுத்த வந்து மருமகளை வந்து கொடுத்த வாழ்க்கையை வந்து நான் வந்து தேவையில்லாமல் வந்து நட்சத்திரக்காக வந்து என்னென்னமோ பேசி இவ்வளோ தீபா மனசை கஷ்டப்படுத்திட்டேன். நான் ரொம்ப பழிப்பாவத்துக்கு ஆளாயிட்டேனே. இப்போ நான் முதல்ல வந்து தீபாக்கிட்டேயும் கார்த்திக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டு அவளை வந்து மனப்பூர்வமாக நம்ம ஏற்றுக்கணும். மேற்கொண்டு அவள் வந்து நல்ல டேலண்ட்டான பொண்ணு தான். நம்ம சொன்ன ஒவ்வொரு டேலண்ட்டான டாஸ்க் எல்லாத்தையும் வந்து ஒவ்வொன்றா வந்து சாதிக்கிறதுக்காக போராடி கற்றுக்கிட்டு இருக்கா. அவளை வந்து நம்ம இவ்வளோ காயப்படுத்தியிருக்கக்கூடாது. முதல்ல வந்து அவளை வந்து தர்மலிங்கம் வீட்டுக்கு போய் முதல்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மனம் மாறி தீபாவை பார்க்குறதுக்காக கார்த்தியோடு சேர்ந்து கிளம்புறாங்க.